வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். நடிகை ஒருவர் தாக்கல் செய்த பாலியல் வன்கொடுமை வழக்கிற்காக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெள்ளிக்கிழமை வளசரவாக்கம் காவல்துறை முன் ஆஜரானார். அதற்கு முந்தைய நாள் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் அவரது உதவியாளர் சம்மனை கிழித்தபோது ஒரு வியத்தகு காட்சி நடந்தது. ஆரம்பத்தில் காவல்துறை முன் ஆஜராக மாட்டேன் என்று கூறிய போதிலும் சீமான் வெள்ளிக்கிழமை மாலை தனது கட்சி ஆதரவாளர்களுடன் சென்னை வந்தார். பின்னர் காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பு தனது வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாட வடபழனியில் உள்ள ஒரு ஹோட்டலில் சிறிது நேரம் தங்கினார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த விசாரணைக்கு பிறகு விசாரணையின் போது புதிய கேள்விகள் எதுவும் கேட்கப்படவில்லை என்று சீமான் கூறினார். நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். அவர்களில் ஒருவரான அமல்ராஜ் அவருக்கு எந்த அதிகாரப்பூர்வ தொடர்பும் இல்லாத முன்னாள் ராணுவ வீரர் என்று சீமான் விளக்கினார். அமல்ராஜ் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் அவருக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்க விரும்பினார் என்று அவர் மேலும் கூறினார். கைது செய்யப்பட்ட நபர்களை துணியால் சுற்றப்பட்ட இரும்பு கம்பியை பயன்படுத்தி போலீசார் தாக்கியதாக சீமான் மேலும் குற்றம் சாட்டினார். காவல் நிலையத்திற்கு வருவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து சீமானிடம் கேட்டபோது போலீசார் ஆரம்பத்தில் 10 நிமிடங்கள் மட்டுமே காத்திருக்கச் சொன்னதாகவும் அது நீண்ட தாமதமாக மாறியதாகவும் கூறினார். தனது வருகையை முன்னிட்டு பதற்றம் இருந்த போதிலும் சீமான் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளில்தான் குற்றவாளி அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். ஒரு தனி அறிக்கையில் சீமான் தனது அரசியல் எதிர்காலம் மற்றும் திமுக தலைவர்களுடனான தனது கடந்தகால தொடர்பு குறித்து பேசினார். பலமுறை கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை தலைமை பதவிக்கு உயர்த்தியதற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதியே காரணம் என்று அவர் பாராட்டினார். கருணாநிதியின் மகன் முதல்வர் ஸ்டாலின் இருவரும் எதிர்காலத்தில் தன்னை முதலமைச்சராக்க உதவுவார்கள் என்று சீமான் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நான் அதை உறுதியாக நம்புகிறேன் என்றும் கூறினார். பாலியல் வன்கொடுமை புகாரை விசாரித்த சீமான் நடிகையுடனான தனது உறவு சம்மதத்துடன் இருந்தது என்பதை தெளிவுபடுத்தினார். அவரை பொறுத்தவரை அந்த உறவு திருமணத்திற்கு வழிவகுக்காத போது முடிவுக்கு வந்தது. மேலும் இரு தரப்பினரும் தனித்தனியாக சென்றனர். முன்னதாக தர்மபுரியில் ஊடகங்களுக்கு பேசுகையில் சீமான் திமுகவை திமிர்பிடித்ததாக விமர்சித்தார். இது நடந்து வரும் அரசியல் மற்றும் சட்ட சர்ச்சைக்கு மேலும் பிரச்சனையை தூண்டுவதாக உள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.